ஏவாமா லட்சக்கணக்கா செலவழிச்சு படிக்க வச்சுக்கிட்டு நாங்க தெருவிலையா போக முடியும்? நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்கிட்டா ஏன் எப்படி குடும்பம் நடத்தினா? என்னது கம்ப்யூட்டர் தட்டுற கையில கட்ட வழக்கு மரம் பிடிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேலையை கட்டிக்கிட்டு வாசகத்தை வச்சுட்டு கோலம் போட்டு மட்டும் இருப்பான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒருபோது நடக்காது. எங்களை வெட்டி விடுறதுக்கு நாங்களே சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம்லாம் இருக்கு. உன் தங்கச்சிக்கு ஏத்தாடும்டா, இந்த மாப்பிள்ளை விட்டுற கூடாது. பார்த்து பக்குவமா பேசணுமா, எதையாவது பேசி சொதப்பிடாத. அண்ணே அடடே வாங்கம்மா, உட்காருங்கப்பா. உங்க பையனை எங்களுக்கு என் மகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அதே மாதிரி உங்க மகளையும் எங்களுக்கு பிடிச்சிருக்குமா? சரிண்ணே, உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரே பையன்தாம்மா, சொத்துக்கு பஞ்சம் இல்ல. நீங்க வெறும் பொண்ணை கட்டி கொடுத்தா போதும்மா. அது எப்படி மாமா, உலக நடப்புப்படி நாங்களும் ஏதாச்சும் செய்யணும்ல. முதல்ல உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கண்ணே, சொல்றோம். என்கிட்ட 3 வீடு இருக்குமா. ஒரு தகரம் போட்ட வீடு ஒண்ணு, இப்ப கட்டிக்கிட்டு இருக்க புது வீடு ஒண்ணு. இந்த 3 வீட்டுல உன் மக எந்த வீட்டுல நம்ம குடியிருக்குன்னு நினைக்கிற? இந்த தகர வீடு இந்த மாதிரி பழைய வீட்டுல இருக்க மாட்டானேம்மா. ஆமா, என் தங்கச்சிக்கு எல்லா வசதியும் இருக்கிற புது வீடு தான் வேணுமாம்மா. அப்படின்டா வீடு முடியறதுக்குள்ள உன் மகளுக்கு என்னென்ன வசதி வேணும்னு சொல்லிருமா என்கிட்ட. என் மகளுக்கு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம்போட வேணும். அதுல முக்கியமா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கணும். அப்புறம் என் மகள் குளிக்கிறதுக்கு ஷவர் பார்த்து வச்சிருங்க. இதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்குதும்மா, மேல சொல்லுங்க. என் மக சாதாரண ஷாம்பு சோப்பெல்லாம் போட மாட்டா, வெளிநாட்டு ஷாம்பு சோப்பு தான் போடுவா. இங்க பணம்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, மேல சொல்லுமா. என் மக அடிக்கடி பியூட்டி பார்லர் போவா. அப்புறம் என் தங்கச்சிக்கு லிப்ஸ்டிக் போடுறது, ஹேர் கலரிங் பண்றது மாதிரி மேக்கப் பண்றது ரொம்ப பிடிக்கும். என் மக மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு வந்தாண்டா சும்மா சினிமா நடிகை மாதிரி இருப்பா. இந்த மாதிரி செலவுக்கெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும். பொண்டாட்டி அழகா இருக்கும்போதே என் மயன் நினைப்பேன், அதெல்லாம் நடக்கட்டும்பா. அப்புறம் கிச்சனும் நல்லா பெருசா இருக்கணும்னு. ஒருவேளை டீ காபி போட வேண்டியது வந்தா கிச்சன்ல என் தங்கச்சிக்கு வேர்க்காம இருக்க ஒரு ஃபேனோட மாட்டி விட்டுருங்க. விடுப்பா, எக்ஸஸ் பேனோட இந்த பேனையை மாட்டிடுறேன். அப்புறம் பெட்ரூம் ஆபீஸ் ரூம் பக்கம் பக்கமா இருக்கணும். என்னது ஆபீஸ் ரூம்பா? அது எதுக்குமா? ஒண்ணும் இல்லண்ணே, என் மகன் வெளிநாட்டு கம்பெனியில வேலை பாக்குறா, அதுதானே கேட்டேன். ஓ, வேலை பாக்குதா? அப்ப சரி. இங்க பகல் தான் அங்க நைட்டு, அதனால என் தங்கச்சி நைட்ல தான் வேலை பார்ப்பா. அதுக்காக வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டா, வீட்டுல இருந்தே வேலையை பாத்துருவா. சரி, நைட்ல உங்க மகளுக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியும்? நைட்டு ஒரு 2 மணிக்கு வேலை முடியுமாம்மா. அப்புறம் நைட் 2 மணிக்கு மாப்பிள்ள ஒரு கப் டீ மட்டும் போட்டு கொடுத்தா போதும், அப்படியே தூங்கிடுவா. சரி, தூங்கட்டேன். அப்புறம் வண்டி வாகனத்தை பத்தி சொல்லவே இல்லை. எங்க கிட்ட கார்லாம் கிடையாது, ஸ்கூட்டி மட்டும் வச்சிருக்கா. அப்புறம் ஒரு கார் ஒண்ணு வாங்கிங்க, ஏன்னா என் தங்கச்சிக்கு வெயில் சேராது. அப்புறம் கார் ஓட்டுறதுக்கும் சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் வேலையாள் போட்டுருங்க. ஏமா, என் மகன் கார் ஓட்ட போறேன், உங்க மக சமைக்க போகுது, அப்புறம் இதுக்கு வேலையாளு? அவளுக்கு அனல் சேராதுண்ணே. தங்கச்சிக்கு வேணுங்கிறத ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம்மா. சரி, சமைக்காது, பரவாயில்ல. அந்த போல சம்பளத்தை என்ன செய்வீங்க? சம்பளத்தை என்கிட்ட தானே கொடுக்குறா, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் என்கிட்ட தான் கொடுப்பா. ஏவாமா, லட்சக்கணக்கா செலவழிச்சு படிக்க வச்சுக்கிட்டு நாங்க தெருவிலையா போக முடியும்? சரி, நீங்க சொல்றது சரிதான். ஆமா, நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்கிட்டா ஏன் மைய எப்படி குடும்பம் நடத்தினா? ஒரு 5 வருஷம் ஆகட்டும்னே, அதுக்கப்புறம் குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளை குட்டியை பெத்துட்டு போறா. ஏமா, கல்யாணம் பண்றதே பிள்ளை குட்டியை பெத்துக்கிறதுக்கு தானம்மா. நிறைய காசு செலவழிச்சு படிக்க வச்சுட்டோம்மா, போட்ட காசு எடுக்க வேணாமா? ஒரு 5 வருஷம் போகட்டும். சரி, போட்ட காசை எடுத்துக்கங்க. இப்ப கல்யாணத்தை பத்தி சொல்லுங்கம்மா. பெரிய மண்டபத்துல கல்யாணம் வைக்கணும். அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி வெளியூர்ல போய் எடுக்கணும். ஆமா, சேலை எடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 10-15 பேர் வருவோம்னே. அப்புறம் சேலை வந்து லட்சத்துக்கு குறைய கூடாது. அப்புறம் சாப்பாடு செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். கல்யாணத்தப்ப 2 நாளைக்கு விருந்து பழமா இருக்கணும். அப்புறம் வர்றவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துடணும். அதெல்லாம் செஞ்சிடலாமா. ஆமா, என்கிட்ட கேட்ட வசதியில உங்க வீட்டுல இருக்காமா? நாங்களே தகரம் போட்ட வாடகை வீட்டுல தான் இருக்கோம். உங்க வீட்டுல எந்த வசதியும் இல்ல, ஆனா இங்க மட்டும் எப்படி வசதியை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணுக்கு டிமாண்ட் இருக்குல்லண்ணே, அதனால நாங்க கேட்டதை நீங்க செஞ்சுதானே ஆகணும். உங்க பொண்ணுக்கு நீங்க கேட்ட வசதியெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா நாங்க கேட்கிற வசதியை நீங்க செஞ்சு தருவீங்களா? என்ன வேணும்னாலும் கேளுங்கண்ணே. நாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம்மா, சும்மா கேளுங்க. முதல்ல உங்க மகன் நைட்டு வேலை பார்க்க கூடாது, பகல் வேலை பார்க்க முடியுமாமா? அதெல்லாம் மாத்த முடியாதுண்ணே, மாத்தின வேலை போயிடும். சரி, அதை விடுங்க. உங்க மாதிரி என் மகனுக்கு காலையில 6 மணிக்கு டீ போட்டு தரணும், அது முடியுமா?
என்ன விளையாடுறீங்களா? அம்பது படிப்பை படிச்சுட்டு 50,000 சம்பளம் வாங்குற என் தங்கச்சி உங்களுக்கு டீ போட்டு தரணுமா? அதெல்லாம் நடக்காது. வீட்டு வேலைக்கு ஆள் போட மாட்டான். வீட்டு வேலையை உங்க மகதான் பார்க்கணும். பார்க்க முடியுமா? என்னது கம்ப்யூட்டர் தட்டுற கையில கட்ட வழக்கு மரம் பிடிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவசியம் இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போற எங்க 2 ஊரை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு அந்த பிள்ளை சம்மதிக்குமா? என் தங்கச்சி வெளிநாட்டுல வேலை பாக்குறவ மாமா. சேலையை கட்டிக்கிட்டு வாசல் துளைச்சிட்டு கோலம் போட்டுக்கிட்டு மட்டும் இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. சரி, அதை விடுமா. ஏமானும் நானும் ஒரே வீட்டுல இருப்பேன். அதுக்கு உங்க கருத்து என்னம்மா? உங்க வீட்டு மாமியா தொல்லை நாத்தனா தொல்லை இல்லைன்னு தானே இந்த பேச்சையே பேச வந்தோம். அப்புறம் உங்களை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? கல்யாணத்தனைக்கு தனி கொடுத்தன விட்டுனா உங்களை பத்தி நாங்க எதுக்கு கவலைப்படணும்? ஏமா, உன் மக சொகுசா வளர்ந்துருக்காக என் மகன் கூட யாருமே இருக்கக்கூடாது. எந்த விதத்துலமா நியாயம்? அப்படிலாம் இல்லைன்னு எங்களை விரட்டி விடுறதுக்கு நாங்களே சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம்லாம் இருக்கு. இப்ப என்னன்னே சொல்ல வாரீங்க? ஏமா, உங்க பிள்ளை வேலைக்கு போட்டேன், நாகரிகமா இருக்கட்டும், அதை பத்தி நாங்க தப்பா சொல்லல. கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க மாமா. படிப்பு, வேலை, நாகரிகம் இது எல்லாத்தையும் வேலை செய்யற இடத்தோட வச்சுக்கணும் மாப்பிள்ள. நாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டோமா மாமா? வாழ வந்த வீட்டுல நம்ம தமிழ் கலாச்சாரப்படி பண்போட பாசத்தோட அன்பா அடக்கமா வாழ கத்துக்கணும் மாப்பிள்ள. நீங்க சொல்றது புரியுதுன்னு இருந்தாலும் ஊருக்கே கலெக்டர் இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு சாதாரண ஆளுதாம்மா. இந்த கல்யாணம் நடக்கணும்னு அதுக்கு என்னன்னே செய்யணும்? நான் போட்ட கண்டிஷனை நீங்களும் உங்க மகள் ஒத்துக்கிட்டா நாளைக்கே கல்யாண பேச்ச பேசலாம். அப்படி இல்லைண்டா உங்க பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தாராளமா பாத்துக்கீங்க. சரிண்ணே, என் மககிட்ட எடுத்து சொல்லி ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொல்றோம்னே. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு